தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய காண்டாக்டை சேவ் பண்ணி வச்சுருக்காங்களா இல்லையான்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு வந்து எந்த விதமான ஒரு அப்ளிகேஷனுமே தேவையில்லை. நீங்கள் வந்து உங்கள் மொபைலை ரூட் எடுக்கணும் கூட அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு ஓல்டஸ்ட் வெர்ஷன் ஃபோன் வச்சுருந்தா கூட பரவாயில்ல. ஸோ இது வந்து ஈஸியாகவே பண்ணலாம். இதுக்கு வாட்ஸ்அப்லேயே சின்னதாக ஒரு செட்டிங் இருக்குது. ஸோ அந்த செட்டிங்ஸை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த வீடியோ வந்து புரியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் கன்ஃபார்ம் ரிப்ளை இருக்கும். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இது போல தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள் நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்காங்களான்னு ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். இதுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே ஒரு செட்டிங் இருக்குது. ஸோ அந்த செட்டிங்ஸை யூஸ் பண்ணி தான் உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள் நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்களான்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு வந்து உங்கள் மொபைல் வந்து நீங்கள் ரூட் எடுக்கணும் அவசியமே இல்லை. அதே போல் எந்த விதமான ஒரு அப்ளிகேஷனுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. ஸோ உங்கள் வாட்ஸ்அப்பில் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். ஸோ அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையவே ஆப்ஷன் காமிக்கும். இல்லை ரெண்டாவது ஆப்ஷனாக நியூ ப்ராட்காஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் என்னென்ன நம்பர்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ எல்லா நம்பரும் இங்கே ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட மொபைல் நம்பரை வந்து டிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என் ஃப்ரெண்டு நம்பரை வந்து இப்போ டிக் பண்ணிக்கிறேன். என் ஃப்ரெண்டு நம்பர்னா அந்த நம்பர் வந்து உங்கள் நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்க மாரி ஒரு நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் எப்பயும் மெசேஜ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாரி ஒரு நம்பரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெண்டாவது செலக்ட் பண்ணுற கான்டாக்ட் வந்து எப்படி இருக்கணும்னா, உங்கள் கான்டாக்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு கண்டுபிடிக்க போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த கான்டாக்ட் வந்து இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து அந்த கான்டாக்ட் வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டாக செலக்ட் பண்ண கான்டாக்ட் வந்து உங்கள் நம்பரை வந்து அவங்க சேவ் பண்ணி வச்சுருக்கணும். அந்தமாரி கான்டாக்ட் தான் ஃபஸ்ட்டாக செலக்ட் பண்ணணும். செகண்டு கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்கலான்னு கண்டுபிடிக்கிற மாரி ஒரு கான்டாக்டை செலக்ட் பண்ணணும். இப்போ நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் 2 கான்டாக்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்கே கீழே இருக்க டிக் மார்க் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டிக் மார்க்கை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ப்ராட்காஸ்ட் குரூப் ஒன்று உருவாயிடும். ஸோ இது என்னென்னு நான் லேட்டராக சொல்கிறேன். இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் ஆப்ஷன் தந்துருப்பாங்க. ஸோ அதை வந்து எதனா ஒரு மெசேஜ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஆயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுறேன். ஸோ ஆயின்னு ஒரு மெசேஜ் பண்ணிட்டோன்னே எனக்கு வந்து 1 டிக் காமிக்குது. ஸோ இப்போ நான் அப்படியே பேக் வரேன். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எந்த கான்டாக்டு உங்கள் நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு கண்டுபிடிக்க போகிறீங்களோ அந்த கான்டாக்ட் வந்து இப்போ பர்சனலாக நீங்கள் போய்க்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ பர்சனலாக போய்க்கிறேன் அந்த கான்டாக்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கான்டாக்டை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ப்ராட்காஸ்ட் மூலமாக ஆயின்னு ஒரு மெசேஜ் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த மெசேஜ் வந்து இதுலேயும் ஷோ ஆகும். அதாவது பர்சனலாக நீங்கள் மெசேஜ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து இங்கே ஷோ ஆகும், ஆயின்னு ஷோ ஆகும். ஆனால் நீங்கள் நார்மலாக இப்போ ஆயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆயின்னு போட்டு பக்கத்தில் எதுவுமே இருக்காது. ஆனால் நீங்கள் ப்ராட்காஸ்ட் மூலயமா சென்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டாக இருக்குது அந்த மெசேஜ் தான் ப்ராட்காஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணேன். ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு லேயர் மாரி கொடுத்துருப்பாங்க. அது என்னது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராட்காஸ்ட்டோட சிம்பிள் தான் அது. இப்போ அந்த சிம்பிள் ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா 1 டிக் மட்டும்தான் காமிக்குது. இது எதுக்கும் 1 டிக் காமிக்குதுன்னா இந்த நம்பர் வந்து என் நம்பரை சேவ் பண்ணலை, அதனால தான் 1 டிக் காமிக்குது. இதுவே என் நம்பரை வந்து இவங்க சேவ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து 2 டிக்னு காமிச்சிருக்கும். ஆனால் இதில் 1 டிக் தான் காமிக்குது. ஸோ இவங்க சேவ் பண்ணலை அப்படின்னா நான் சென்ட் பண்ணிக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகாது. ஸோ அதுவே நான் நார்மலாக செகண்டாக ஆயின்னு மெசேஜ் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா 2 டிக் காமிக்குது. ஏன்னா நான் நார்மலாக பண்ண மெசேஜ், அதனால் இந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஆனால் நீங்கள் ப்ராட்காஸ்ட் மூலயமா சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நம்பரை சேவ் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் அந்த மெசேஜ் வந்து போகும். இதுவே சேவ் பண்ணாட்டி இங்கே வந்து 1 டிக் மட்டும்தான் காமிக்கும். ஸோ இது போல் தான் உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள் மொபைல் நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வாட்ஸ்அப் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மேலே ஐகார்ட் சஜஷன்லையும் தரேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் ப்ளேலிஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ப்ளேலிஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிட்டான ஒரு மெசேஜ் வந்து எப்படி ரெக்வயர் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ்
வீடியோஸ்லாம் எப்படி ரெக்கவர் பண்ணலான்னு நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளாங்கான ஒரு மெசேஜ் வந்து எப்படி அனுப்புறதுலாம் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி தாராளமாக டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.